பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே வந்து அவங்களோட வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து எக்ஸாக்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி இருக்கிற நேரத்துல தினேஷ் அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டா ஒரு ஸ்டோரி ஒன்னு போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. அந்த ஸ்டோரியில என்ன இருக்கு அப்படின்னா, "தி மோஸ்ட் டேஞ்சரஸ் டைப் ஆஃப் ஆங்கர் இஸ் பில்ட் இன்சைட் சம்ஒன் வித் குட் ஹார்ட்" அப்படின்ற மாரி ஒரு ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. "நல்லவனோட சாபம் சும்மா விடாது" அப்படின்ற மாரி ஒரு பழமொழி தமிழ்ல இருக்கு. சோ அந்த பழமொழியும் இந்த இங்கிலீஷ் கோட்ஸையும் வச்சு பார்க்கும்பொழுது 2ம் ஒரே மீனிங் தான் குடுக்குற மாரி இருந்துட்டு இருக்கு. தினேஷ் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து யார சொல்றாரு அப்படின்ற மாரியான கேள்விகளும் எழுந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை தினேஷ் அவர்கள் இந்த கோட்ஸ வந்து ரக்ஷிதாவை மென்ஷன் பண்ணி போட்டிருந்திருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, பிக் பாஸ்ல அவருக்கு ஆப்போசிட்டா இருந்த டீம் மெம்பர்ஸ், அதாவது மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்களுக்கு ஆப்போசிட்டாவும் இந்த கோட்ஸ போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தினேஷ் அவர்களை அதிகமா தாக்கி பேசினது இந்த 3 பேர் தான். இப்போ லேட்டஸ்டா விசித்ரா அவர்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸும் ஒரு சில லைவும் கொடுத்திருக்காங்க. அந்த லைவ்ல வந்து விசித்ரா அவர்கள் பல விஷயத்த ஓப்பனா சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்மால் பாஸ் வீட்ல பாத்ரூம் டோர்ஸ்க்கு வந்து லாக் கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயத்த அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை பத்தியும் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. விசித்ரா அவர்கள் பேசுற ஒரு சில விஷயங்களை வச்சு பார்க்கும்பொழுது அவங்க வந்து நிறைய வெஞ்சன்ஸோட பேசின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இனிப்பா ஒரு பாவக்காயை கொடுத்த மாதிரியும் இருக்கு. நீங்க தினேஷ் அவர்களோட ஸ்டோரி பாத்தீங்களா? அவர் போட்டிருக்க ஸ்டோரி வந்து யாரை மென்ஷன் பண்ணி இருக்கு அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.